எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற நிகழ்வினுடைய 97வது நாள் நிகழ்வாக இன்றைக்கு தொடர்ந்து 48 மாதங்களாக 49 மாதங்களாக நம்முடைய கோட்டத்திலே இது போன்ற தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாதத்தில் 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை நம்முடைய கோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தேர்வு செய்து அந்த பகுதியிலே தீவிரமான தூய்மை பணி, டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கையாக கொசு மருந்து அடித்தல் மற்றும் வீடுகளில் வீட்டு மொட்டை மாடிகளில் டெங்கு நோயை பரப்பக்கூடிய ஏடிஎஸ் கொசு உருவாக காரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர் தேக்கங்களை அகற்றும் பணி, முன்கள பணியாளர்களை வைத்து அகற்றும் பணி போன்றவற்றை எல்லாம் செய்வதோடு அந்த 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணிகளையும் நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்பு கடந்த 4 வருடங்களாக கிட்டத்தட்ட 49 மாதங்களாக இந்த திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து மக்கள் ஒத்துழைப்போடு, தன்னார்வலர்கள் ஒத்துழைப்போடு, தூய்மை பணியாளர்கள் ஒத்துழைப்போடு, மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் ஒத்துழைப்போடு நாம் 97 நிகழ்வை நடத்தி இருக்கின்றோம். இதுபோல் தமிழகத்திலே எந்த ஒரு பகுதியிலும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இந்த 34வது கோட்ட மக்கள், மாநகராட்சி பணியாளர்கள், அலுவலர்கள், தன்னார்வலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் எதற்கு நான் ஒரு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றால், 4 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியிலே அந்த அம்மா உணவகம் முன்பு ஒரு 3 குப்பை தொட்டி இருக்கும். பின்னே பார்த்தீர்கள் என்றால் வழக்கறிஞர் நரேஷ் வீட்டிற்கு முன்பு ஒரு 4 குப்பை தொட்டி இருக்கும். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களது வீட்டிலே உருவாகக்கூடிய குப்பைகளை மட்டும் அங்கு கொட்டுவதற்கு சூழல் இருக்காது. யாரோ எங்கிருந்தோ இந்த ரோடு அகலமாக இருப்பதால் வேகமாக வண்டியில் வருவார்கள், பழைய கழிவுகளை மெத்தைகளை போடுவார்கள், இன்னும் சொல்ல முடியாத குப்பைகளை எல்லாம் இந்த பகுதியிலே மலையென குவித்து விட்டு சென்று விடுவார்கள். இது நம்முடைய தெருவில் மட்டுமல்ல, நம்முடைய கோட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 55 குப்பை தொட்டிகளுக்கு மேலாக இருந்தது. இன்றைக்கு நாம் ஏறத்தாழ இன்றைக்கு கோட்டத்தின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் அனைத்தையும் நாம் அகற்றி இருக்கின்றோம். ஒரு சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம், நாங்கள் நினைத்த நேரத்திலே குப்பையை கொண்டு போய் வெளியில குப்பை தொட்டியிலே போடுவோம், இப்பொழுது அது முடியாமல் போய்விட்டதே என்று. ஆனால் அதற்கெல்லாம் மாற்று ஏற்பாடாக இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் காலையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே உங்கள் பகுதியிலே ஒரு தூய்மை வாகனத்தை அனுப்பி அதற்கு ஒரு ஓட்டுநர், அவருக்கு உதவியாக ஒரு 3 பணியாளர்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே குப்பையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினோம். முதலில் அதற்கு அந்த பழக்கத்திற்கு வருவதற்கு நாம் அனைவரும் கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஆனால் காலப்போக்கிலே மக்கள் மகிழ்ச்சியோடு எவ்வளவு வேலை சுலபமாக முடிகின்றது, வீட்டிலேயே வந்து குப்பைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அந்த குப்பைகளை எல்லாம் தூய்மை வாகனங்களிலே கொடுத்தார்கள். அடுத்தது நாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம், அம்மா நீங்க குப்பையை பிரிச்சு தரீங்க, இந்த குப்பையை பிரிச்சு தரப்ப இந்த பிளாஸ்டிக் கேரி பேக், இந்த மக்காத குப்பையெல்லாம் தனியா பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி மக்கக்கூடிய குப்பைகளா இருக்கக்கூடிய காய்கறி கழிவு, வீட்டுல சாமி படத்துக்கு பெரியவங்க படத்துக்கு போட்ட வாடி போன பூ, உணவு கழிவு, இதையெல்லாம் தனியா கொடுத்தீங்கன்னா இந்த உணவு கழிவு மக்கக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் மாநகராட்சியினுடைய நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய மையத்தில் கொடுத்து அதை உரமா மாத்தி, இயற்கை உரமா மாத்தி பயிர்களுக்கு இலவசமா கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு. இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்லாம் நீங்க தனியா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அதை பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிச்சு அதை வேற விதமா பயன்படுத்திக்கலாம். மொத்தத்துல ஒரு குப்பை கூட இந்த சேலம் மாநகரத்தினுடைய பூமி தாயினுடைய மடியிலே விழக்கூடாது, அந்த மண்ணை சேதப்படுத்தக்கூடாது, மண்ணை மலடாக்க கூடாது என்கின்ற எண்ணத்திலே நாம் விடுத்த கோரிக்கையை மக்கள் ஏற்று
இன்றைக்கு சிறப்பாக குப்பைகளை வீடுதோறும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிளாஸ்டிக் காகிதம் ஒரு மண்ணில் போய் விழுந்ததுன்னா நாம போயிடுவோம். 100 வருஷம்ன்றதெல்லாம் அந்த காலம். இப்போ ஒரு 60ல இருந்து 80க்குள்ள அவ்வளவுதான் சராசரி ஆயுட்காலம். ஆனா 10 தலைமுறை ஆனாலும் ஒரு கேரி பேக் நீங்கள் பயன்படுத்தி விட்டு ஒரு மண்ணிலே போட்டீர்கள் என்றால் அந்த பூமியிலேயே நிற்கும். பூமியில தண்ணி ஊறாது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்வாங்க. தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு தங்கத்தை விட இப்படியே போச்சுன்னா தங்கம் இன்னைக்கு 1,14,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு மில்லி தண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது. இதே நிலைமை உலகெங்கும் இந்த சுற்றுச்சூழலை கவனிக்காமல் மாசுபடுத்தி கொண்டு நீர் ஆதாரத்தை குறைத்து விட்டால் என்றால் தண்ணீர் இருக்காது, நல்ல காற்று இருக்காது, நல்ல வெயில் இருக்காது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இயற்கை தெய்வங்களும் மாசுபட்டு விட்டால் மனிதனுக்கு வாழ்க்கை இருக்காது. எல்லாத்தை விட அடிப்படை இதுதான். நம்ம தொழில், வருமானம் எல்லாத்த தாண்டி இந்த உலகத்தை இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு விட்டு போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போயிட்டோம். அதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் இன்னைக்கு மக்கள், அதிகாரிகள், பெரியவங்க, நீதிமன்றம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான ஒரு புதிய சமுதாயத்தை, உலகத்தை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் படிப்படியா சில விஷயங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்ப 2026 திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்று ஒரு திட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கேற்ப நம்முடைய இந்திய திருநாட்டிலே, ஒன்றிய அரசிலே நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தி 2 விதமான குப்பை தொட்டிகள்ல நாம உருவாகக்கூடிய குப்பைகளை பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு. இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு குப்பை தொட்டியும் கருப்பு குப்பை தொட்டியும் வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்ன நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த சிகப்பு தொட்டியில் என்ன பண்ணணும்னா, மருத்துவ கழிவுகள். இன்னைக்கு மருத்துவ கழிவுகள் உருவாகக்கூடியவற்றை நாம் பொதுவாக ஒரு குப்பை தொட்டியிலோ ஒரு பொது இடங்களிலோ போட்டுவிட்டால், உதாரணமாக இந்த மாதவிடாய் காலங்களிலே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய துணிகள், குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பைப்பர்கள், அதே போல இந்த நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில மருத்துவ மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்கள், அதே போல முகத்துக்கு போடுறோம் இல்லைங்களா மாஸ்க், நோய் வராமல் இருக்கணும்ட்டு, அதெல்லாம் எங்கேயாவது போட்டா அதை பயன்படுத்தினவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் ஊர் பூரா, உலகம் பூரா பரவும். அதுல இருக்கக்கூடிய அந்த சூழல் கிருமிகளை, பாக்டீரியாக்களை உருவாக்கும். இப்படியெல்லாம் உருவாகக்கூடிய காரணங்கள்னால தான் இன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை வியாதினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு, ரத்த கொதிப்புனா என்ன அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 30 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இன்னும் சொல்ல போனால் மிகவும் வேதனையோடு சொல்லுகின்றேன், பெண்களுக்கு கேன்சர் போன்ற வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டு அந்த குடும்பத்தினுடைய தலைமுறை எதிர்காலமே வீணா போயிடும். அந்த குடும்பத்தில் அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுடைய குழந்தைகள், அவங்க நம்பி இருக்கிறவங்க, அவங்களுடைய எதிர்காலம், வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், ஆரோக்கியமான சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நோய்க்கிருமிகளை உருவாக்கக்கூடிய, நோய்க்கிருமிகள் அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவு குப்பைகளை சிகப்பு கூடையிலே போட்டு பிரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வீட்டிலே உருவாக்கக்கூடிய, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மீறி போனா ஒரு வீட்டில் டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் சாமானம் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்போன் இருக்கு. 5 பேர் இருந்தா 5 செல்போன் இருக்கு. அதே மாதிரி யூபிஎஸ் இருக்கு, பேட்டரி இருக்கு. அதே மாதிரி எல்லாமே சிஎஃப்எல் லைட், எல்இடி லைட், எல்லாமே எலக்ட்ரானிக் உபகரணம். அது இப்ப பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு லைட் போட்டோம்னா 10 வருஷம் 15 வருஷம் பீஸ் போகாம இருக்கும். ஒரு பொருள் வாங்கினோம்னா நீண்ட காலம் உழைக்கும். இன்னைக்கு உருவாக்கப்படக்கூடிய பொருள் எல்லாம் இந்த மின்னணு அடிப்படையில் உருவாக்கக்கூடிய பொருள் 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்குற கேரண்டிலே பிச்சுட்டு போயிடுது. மறுபடியும் சரி செய்ய முடியுமானா முடியாது. இப்ப இந்த கார் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம்,
எலக்ட்ரானிக், எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம். முந்தையெல்லாம் ஒரு கார்ல ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த பாகத்தை கழட்டிட்டு அதை சரி பண்ணி மறுபடியும் போடலாம். ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ உள்ள கையில் அடிபட்டுச்சா கையை வெட்டு, இன்னொரு கையை போடு செயற்கை கை, அந்த மாதிரி அதை கழட்டி தூக்கி போட்ட வேண்டியதுதான். அந்த தூக்கி போட குப்பைகள், அந்த எலக்ட்ரானிக் சாமானங்கள், அந்த உடைந்த கண்ணாடி, இந்த மின்னணு சாதனங்கள்லாம் வந்து பூமியில போட்டா, இங்க நீங்க போட்டீங்கன்னா நான் ஒரு குப்பை தொட்டில போய் எங்கேயாவது போட போறாங்க, அல்லது குப்பை கிடக்கில் போட்டாலும் எங்க போனாலும் அந்த பூமியை மிக 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 மோசமான ஒரு சூழலுக்கு கெடுத்துரும். பூமியை மலடாக்கிடும். அந்த பூமியில் அந்த மின்னணு குப்பைகள் போய் தேங்கி நிற்கிற இடத்துல ஒரு விதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும். எனவே அதை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா பிரிச்சு அழிக்கணும். அதுக்காக அதை எல்லாமே வந்து கருப்பு கூடையில வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் வந்து இவ்வளவு மருத்துவ கழிவு வருமா, அல்லது ஒரு ஆபத்தான கழிவுன்னு சிறப்பு கழிவுன்னு சொல்ற இந்த பேட்டரி இது மின்னணு கழிவு எல்லாம் வருமானா ஒரு வீட்டுல கேள்விக்குறிதான். இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டிலே பயன்படுத்திய பேட்டரிகள் அல்லது இந்த பயன்படுத்திய மின்னணு கழிவுகளை இந்த குப்பைகளோட போடாம ஒரு தனியா ஒரு கருப்பு பையில போட்டோ தனியா நீங்க அவங்ககிட்ட பிரிச்சு ஆரம்பத்தில் கொடுங்க. அதே மாதிரி மருத்துவ கழிவுகளை தயவு செய்து தனியா கொடுங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் இங்க வந்து நம்மளுடைய சுகாதார அதிகாரி கிட்ட புகார் பண்ணாங்க தெரியும். ஒரு குப்பை தொட்டியில போய் ஒரு குப்பையை ஒரு வீட்டுல இருந்து கொட்டிடுவாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு கடுமையா ஒரு அண்ணனுக்கு ஒரு போன் வரும், என்னன்னா நாய் இழுத்துட்டு வந்து அந்த இதெல்லாம் இங்க எங்க வீட்டுக்கிட்ட விட்டுருச்சுட்டு. எத்தனை பாக்குறோம். தயவு செய்து சுகாதாரம் என்பது அந்த மூலையில ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அந்த இடத்துல உருவாகக்கூடிய கிருமி அங்கிருந்து பறந்து வந்து இங்க ரொம்ப சுத்தபத்தமா வீட்டை வச்சிருக்கிற அண்ணன் வீட்டுல இருக்கவங்களை கூட கடிச்சதுன்னா நோய் வரும். ஆக சுத்தம் என்பது நகரத்துக்கு பொதுவானது. நாம நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் சாக்கடையை அடைக்காம வச்சுக்கிட்டோம்னா சரி வராது. எல்லாரும் எல்லா இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை தான் மனிதனுடைய வாழ்க்கையை மாட்டுது. எல்லார் வீடும் உள்ள அழகா இருக்கும், சுத்தமா இருக்கும். ஆனா வெளியில வந்தாலும் வீதியையும் வீடாக எண்ணுங்கள் என்றுதான் நம்முடைய அரசாங்கம் சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த புதிய திட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் படிப்படியாக ஆதரவு நல்கிட வேண்டும். அதற்கான வழிமுறைகளை விளக்கங்களை மாநகராட்சியினுடைய தூய்மை அலுவலர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த கோட்டத்தை பொறுத்தவரை இது போன்ற பணிகள் மூலம் மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு இயன்றவரை நாங்கள் மக்களுக்கான பணிகளை செய்திருக்கின்றோம், செய்வோம். அதே போல இந்த கோட்டத்திலே அதுவும் குறிப்பாக நம்முடைய ஜோதிகோட்டை மேற்கு தெருவிலே இருபுறமும் மழைநீர் வடிகால் கால்வாய், சாக்கடை கால்வாய், டிச்சி என்று சொல்லக்கூடிய சாக்கடை கால்வாயை நாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பட்ட பின்பு அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதே போல இது ஒரு அணுகு சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய அடிக்கடி பேருந்துகள் செல்லக்கூடிய சாலையாக இருப்பதால் கடந்த காலங்களிலே ஒரு பேருந்து சென்றால் ஒரு புழுதி புயல் வீசும். எத்தனை பேருக்கு இந்த பகுதியில் வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படியே மண் பறக்கும். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக கான்கிரீட் சாலையை நம்முடைய சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. தொடர்ந்து மழை காலங்களிலே நாம் என்ன செய்யறது, சீலாவரி ஏரி நம்பி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் தண்ணி ஏறுது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான பல முயற்சியை நம்ம இருக்கவங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் மீறி சில திட்டங்களை வகுத்து மில்டர் ரோடு வழியாக அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் நேராக பொன்னமாப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக தில்லைநகர் ஆட்டோரம் வழியாக சென்று டிஎம்எஸ் வழியாக சென்று அந்த ஆட்டோரத்தில் இருக்கக்கூடிய திருமணி முற்றாற்றை சேரக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வடிவை நாம் வைத்திருக்கின்றோம். மாநகராட்சி நிச்சயமாக அந்த பணியை எதிர்காலத்தில் செய்து இந்த பகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கான முயற்சியை இங்கு இருக்கக்கூடிய அண்ணன் சமூக ஆர்வலர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்றென்றும் இந்த நிர்வாகம் உங்கள் நலனுக்காக நீங்கள் அழைக்கின்ற நேரத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள், இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவதற்கு எனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்கள், அண்ணன் ராஜசேகர் அவர்கள், அதே போல இந்த 97 நிகழ்வுகளும் தொடர்ந்து பங்கேற்று தன்னுடைய பணியை மாநகராட்சியிலே நிறைவு செய்திருந்தாலும் ஒரு தன்னார்வலராக இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், நம்முடைய அடுத்த வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆய்வாளர் திரு கோபி அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பகுதியுடைய துப்பறிவு மேற்பார்வையாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், தம்பி கோகுல் அவர்களுக்கும்,
அனிமேட்டர் நம்முடைய பாபு நந்தகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும், அதே போல தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு பெயரையும் நான் சொல்லி அவர்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக உங்களை எல்லாம் பெரிய அளவிலே என்னுடைய நெஞ்சிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். உங்கள் அத்தனை பேருக்கும், முன்கள பணியாளர்கள் 5 பேருக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 97வது நிகழ்வு. இன்னும் 3 நிகழ்வுகள் நடத்திவிட்டால் 100 நிகழ்வை நாம் தொட்டு விடுவோம். இந்த 100 நிகழ்வுகள் இது போன்ற நடத்தியது என்பது இனி வருங்காலங்களிலே யாரால் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பணியை நாம் செய்திருக்கின்றோம். இந்த பணிக்கான, இந்த செயலுக்கான அத்துணை பெருமைகளும் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் தான் சேரும். தொடர்ந்து வருங்காலத்திலே நாம் இதை சிறப்பாக செய்வோம். ஒத்துழைப்புக்கு நன்றி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன். வணக்கம்.